நேற்று நைட்டு ஏஆர் ரகுமான் அவரோட மனைவி சாயிரா பானு அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் நானும் ஏஆர் ரகுமான் அவர்களும் விவாகரத்தை பெற போகிறோம் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த செய்தி உண்மையாக போய் அப்படிங்கிறத தேடி பார்க்கறதுக்குள்ளேயே ஏஆர் ரகுமான் அவர்கள் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். ஏஆர் ரகுமானோட டைவர்ஸ் நியூஸ் கேட்ட சினிமா துறையாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், ஏன் அவரை பின்தொடரக்கூடிய அவங்க ரசிகர்களுக்கு எல்லாமே பெரிய அதிர்ச்சி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ண திரைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவங்க டைவர்ஸ் பண்ணும்போது ஏன்பா டைவர்ஸ் பண்ணுறீங்க, சேர்ந்து வாழ்ந்துக்கலாமே அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை முன்னாடி வச்சாலுமே, இல்லைப்பா இதுக்கு காரணம் அவங்க தான், அவங்க பண்ண தப்பால தான் டைவர்ஸ் ஆச்சு, இல்லை இவங்க பண்ணால தான் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி பல கேளிக்கை கருத்துக்களும் பல காசிப்ஸுமே தொடர்ந்து அதன் மேலே வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு. ஆனால் அப்படி ஒரு கருத்தை ஏஆர் ரகுமான் மட்டும் வைக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா கடந்த 32 வருட சினிமா வாழ்க்கையிலையும் சரி, 29 வருட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இது வரைக்கும் எந்த மாதிரியான அவதூறு கருத்துக்களோ அவதூறு பெயர்களோ அல்லது காசிப்ஸோ ஏஆர் ரகுமானை பற்றி வந்ததே கிடையாது. அப்படி ஜென்டில்மேனாக வாழ்ந்தவர் தான் ஏஆர் ரகுமான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்தவர் தான் ஏஆர் ரகுமான். ஆனால் அவரே இன்னைக்கு டைவர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நிற்கிறார். 1992ஆம் ஆண்டு வெளியான ரோஜா திரைப்படத்தின் மூலம் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகமாகிறாரு. அந்த படமே பெரிய ஹிட், பாடல்கள்லாம் பெரிய ஹிட் ஆகுது, பேக் அண்ட் ஸ்கோர்லாம் பேசப்படுது. அன்னிலிருந்தே முக்கியமான இசையமைப்பாளர் ஒருவராக மாறுறாரு. அதே சமயத்திலே அவங்க அம்மா அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கப்பட்ட பெண் தான் சாயிரா பானு அவர்கள். ஏஆர் ரகுமான் அவர்கள் சாயிரா பானுவை பொண்ணு பார்க்க போகும்போதே சாயிரா பானு அவர்கள் ஏஆர் ரகுமான்கிட்ட உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை ஏன்னா இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து சரியான புரிதலோடு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதை இவங்க ரெண்டு பேருமே பல இடங்களில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் முடி நிறையா வச்சுருந்தேன், என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, பக்கத்தில் படுக்க விட மாட்டான், அதனால நான் முடியை வெட்டிட்டேன், வெளியே வேணால் ராஜாவாக இருக்கலாம், வீட்டுக்கு போனால் மனைவி தானே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரகுமான் அவர்களும் நான் எது கேட்டாலுமே அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாள் மிட் நைட்டில் பைக் ரைடு கூப்பிட்டு, அதுவும் ஹெல்மெட் இல்லாமல் எனக்காக உடனே பண்ணார். நான் எப்போ எந்த பாடல் கேட்டாலுமே எனக்காக, அவர் எந்த ஒரு மனநிலை இருந்தாலுமே நான் கேட்டுன்றதுக்காக அந்த பாடலை எனக்காக பாடி கொடுப்பாரு, எனக்காக எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு சாயிரா பானு அவர்களும் ரீசெண்டாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் பேசியிருக்காங்க. அப்படி ரெண்டு பேருமே சரியான ஒரு புரிதலோட தான் பரஸ்பரமாக இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 மகள்கள் 1 மகன். அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை. அப்படி வெற்றிகரமாக 29 வருட குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த ஏஆர் ரகுமான் அவர்கள் மற்றும் சாயிரா பானு அவங்க இன்னைக்கு ஒரு கட்டத்தில் விவாகரத்து அப்படின்ற விஷயத்தில் நிற்கிறாங்க. அந்த அறிக்கையில் கூட சாயிரா பானு அவர்கள் எங்கள் 2 பேத்துக்கும் இடையில நிரப்ப முடியாத இடைவெளி வந்துருச்சு, அதுக்கு இது ஒன்று தான் தீர்வு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் ஒரு இதயம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது கடவுளோட சிம்மாசனமே நடுங்கி போயிடும், ஒரு விஷயம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது திரும்ப ஒன்று சேர்க்கவே முடியாது, அதனால தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கோன்ற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு அவங்களோட விவாகரத்து அறிக்கைகளை சொல்லியிருக்காங்க. இவங்களோட விவாகரத்து விஷயத்தை பற்றி நம்ம ஒரு விவாதிக்கலாமே தாண்டி அதற்கான காரணம் என்னென்னலாம் போய் தேட முடியாது. இதில் யார் தப்பு யார் சரி அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்மளுக்கு உரிமையும் கிடையாது, அதுக்கு நம்ம ஆளும் கிடையாது. ஆனால் இந்த தொடர்ச்சியான பிரபலங்களோட டைவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறித்து எனக்கு ஒரு கருத்து இருக்குது. இந்த பிரபலங்கள் எல்லாமே அவங்க திருமண வாழ்க்கையை ஒத்து வராத பட்சத்தில் டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிக்காமையோ இல்லை டைவர்ஸ் பெறாமலையோ அவங்களுடைய பரஸ்பரமாக பேசி பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்கிறத யாரும் கேட்க போகிறது கிடையாது. அல்லது ஜிவி பிரகாசும் அவர் மனைவியும் சேர்ந்துருக்காங்களா, இல்லை ஏஆர் ரகுமானும் அவர் மனைவியும் சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையா டிடெக்டிவ் வச்சுலாம் யாரும் தேட்ட போகிறது கிடையாது. ஆனால் இவங்க விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிக்கும் பொழுது, அது ஒரு நடிகராக இருக்கட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இவங்க விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிக்கும் போது இன்னைய தலைமுறை அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தலைமுறையில் பெரிய ஒரு நடைமுறை சிக்கல் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி பார்க்குறாங்க, நாளைக்கு லவ் பண்ணுறாங்க, அடுத்த நாள் திருமணம்ங்கிறாங்க, ஒரு வாரத்தில் டைவர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸ் இன்றைக்கும் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. இப்படி ஒரு நடிகரையோ ஒரு டைரக்டரையோ ஒரு இசையமைப்பாளரையோ பின்தொடரக்கூடிய ஒரு ரசிகரோட மனநிலை என்னவாக இருக்கும்? இன்றைய காலகட்டத்துக்கு டைவர்ஸ் ரொம்ப ஈஸிப்பா, அவங்க பற்றி அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க, அதனால் அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சகஜமாக மாறிடுமோ? அது நம்ம வாழக்கூடிய சமகால விஷயங்கள் நிறைய விஷயங்களை பாதிக்குமோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இந்த பிரபலங்களோட தொடர்ச்சியான டைவர்ஸ் நியூஸ்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை பார்க்கக்கூடிய அதை படிக்கக்கூடிய மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க, நானும் நிறைய தெரிஞ்சுக்குவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக வரும்.